ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியோங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர், 29 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.7 பதிவானது. செனூக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால், சுதிர்தா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியோங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தென்கொரிய அதிபருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச அளவில் பதற்றங்கள் நிலவி வரும் சூழலில் இந்தியாவும் தென்கொரியாவும் அமைதியை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். கொரியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனைத் தொடர்ந்து திரு லீ ஜே மியோங் பேசுகையில் வளரும் நாடுகளின் தலைமையாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கப்பல் கட்டுமானம் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே விளையாட்டு, கலாச்சாரம், சிறு குறு தொழில் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஜம்மு காஷ்மீரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர், 29 பேர் காயமடைந்தனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் அரசு சார்பிலும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 18,262 கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்கள் அடுத்த 3 மாதங்களில் இயக்கப்படும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். இதுவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிலையங்களும் சீராக செயல்பட்டு வருவதாக திருமதி சுஜாதா சர்மா கூறினார். மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக மகாராஷ்டிராவில் ஆளும் கூட்டணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் 1 கோடி கையெழுத்துகள் பெறப்பட உள்ளதாக கூறினார். மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருந்த கட்சிகளை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மக்களவை உறுப்பினர்களின் தற்போதைய எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே இதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விருதுநகர் மாவட்டம். முந்தைய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 1985 உருவானதுதான் விருதுநகர் மாவட்டம். சுதந்திர போராட்ட வீரர் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊரான இது
வியாபார நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாயக்கர் ஆட்சி, நவாப் ஆதிக்கம் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த இப்பகுதி 1923 விருதுப்பட்டி என்ற பெயரிலிருந்து விருதுநகராக மாறியது. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர், சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை மற்றும் திருச்சுழி என 7 தொகுதிகள் உள்ளன. பெருந்தலைவர் காமராஜர், குமாரசாமி ராஜா என தமிழகத்திற்கு 2 முதலமைச்சர்களை தந்த மாவட்டம் விருதுநகர். தீப்பெட்டி, பட்டாசு, மருத்துவ பேண்டேஜ் துணி ஆகியவற்றில் இந்தியாவின் தேவைகளில் 90% பூர்த்தி செய்யும் மாவட்டம் என பலம் பெருமை கொண்டது விருதுநகர் மாவட்டம். இங்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலில் மாவட்ட நிர்வாகம் 2026 சட்டமன்ற தேர்தலை சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையோடும் நடத்தவும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மாவட்டத்தில் மொத்தம் 14,97,417 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். இதில் ஆண்கள் 7,28,539 பேர், பெண்கள் 7,65,632 பேர், இதர வாக்காளர்கள் 246 பேர் உள்ளனர். அருப்புக்கோட்டையில் அடிப்படை கட்டமைப்பு தேவைகள், நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு, திருச்சொலியில் வைகை குண்டாறு இணைப்பு மற்றும் கம்பிக்குடி கால்வாய் மூலம் நீர்ப்பாசனத்தை அதிகரிக்க எதிர்பார்ப்பு போன்ற பிரச்சனைகள் கள நிலவரமாக உள்ளன. விருதுநகர் தொகுதியில் அதிமுக சார்பில் கணேசன், தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் உள்ளிட்ட 15 பேர் வேட்பாளர்களாக உள்ளனர். அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. அருப்புக்கோட்டை தொகுதியில் தற்போதைய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திமுக வேட்பாளராக 10வது முறையாக களம் காணுகிறார். அதிமுக சார்பில் சேதுபதி உள்ளிட்ட 25 பேர் போட்டியிடுகின்றனர். இங்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் என இருமுனை போட்டி நிலவுகிறது. திருச்சுழி தொகுதியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக வேட்பாளராக களம் காணுகிறார். அதிமுக சார்பில் முன்னாள் MLA ராஜவர்மன் உள்ளிட்ட 23 பேர் போட்டியிடுகின்றனர். இங்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நேரடி போட்டி நிலவுகிறது. சுட்டெரிக்கும் வெயிலில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள விருதுநகர் மாவட்டத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திய வண்ணம் உள்ளனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுகள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதாக கூறினார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க ஆட்சி பொறுப்பில் உள்ள இவ்விரு கட்சிகளும் தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இவ்விரு மாநிலங்களிலும் தங்கள் கட்சியின் தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும்போது சிறப்பான வரவேற்பு கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை ஊடுருவல் பிரச்சினை பிரதானமாக உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சென்னை ஆகாஷ்வாணியின் மாநில செய்திப் பிரிவு ஏற்பாடு செய்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்ற சிறப்பு விவாத நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதி இன்று ஒலிபரப்பாகிறது. திமுக சார்பில் திரு TKS இளங்கோவனும், அஇஅதிமுக சார்பில் முனைவர் வைகை செல்வனும், பிஜேபி சார்பில் திரு நாராயணன் திருப்பதியும், காங்கிரஸ் சார்பில் திரு கோபண்ணாவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திரு ரவீந்திரநாத் மற்றும் ஊடகவியலாளர் திரு விஜயகிருஷ்ணன் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சி பிரதான அலைவரிசையில் இரவு 8:30 மணிக்கும், ரெயின்போ பண்பலையில் இரவு 9:30 மணிக்கும் ஒலிபரப்பாகிறது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.7 பதிவானது. இதன் காரணமாக கியூஜி கடல் பகுதியில் சுனாமி அலை எழுந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடற்கரையோரத்தில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. செனூக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ்பால் சுதிர்தா முகர்ஜி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-6, 13-11 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லுபோமிர் பிஷ்டே டாட்டியானா குல்குல்கோவா இணையை வென்றது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி பிரேசிலின் பாஸ்டோ இகாசுவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியோங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர், 29 பேர் காயமடைந்தனர்.
ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.7 பதிவானது. செனூக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் சுதிர்தா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.